வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நண்பர்களே, பாரதத்திலே இன்று உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சூழலமைப்பு உருவாகிவிட்டது. இந்த ஸ்டார்ட் அப்புகள் வாடிக்கையானவற்றை விட்டு சற்று விலகி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத துறைகளிலெல்லாம் பணியாற்றி வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி ஆற்றல் குறைகடத்திகள், இடப்பெயர்வு, பசுமை ஹைட்ரஜன், உயிரி தொழில்நுட்பம் என நீங்கள் கூறுவது எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் அந்த துறையில் பணியாற்றி வருவதை நீங்கள் காணலாம். ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போடு தொடர்புடைய அல்லது ஸ்டார்ட் அப் தொடங்க நினைக்கும் அனைத்து இளைய நண்பர்களுக்கும் நான் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நண்பர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற இந்த உணர்வுதான் இன்று பெரிய அளவில் வெளிப்பட்டு வருகிறது. இந்த நோக்கத்தோடுதான் நாடெங்கிலும் ஒரு மரம் தாயின் பெயரில் இயக்கமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த இயக்கத்தோடு நாடெங்கிலும் கோடானுகோடி பேர் இணைந்திருக்கின்றார்கள். இதுவரை தேசத்திலே 200 கோடிக்கும் அதிகமானோர் மரங்களை நட்டிருக்கின்றார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இப்போது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்பதையே இது உணர்த்துகின்றது. மேலும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விரும்புகிறார்கள். தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் 18 வயது பூர்த்தி செய்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம் நாட்டின் குடும்ப முறை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு மூலம் உலக அளவில் அதற்கு வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெரிய கல்வராயன் மகளிர் உழவர் உற்பத்தி குழு சிறுதானியங்களை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளது குறித்தும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். தங்களது உழவர் உற்பத்தி குழு குறித்து பிரதமர் பேசியிருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று அதில் இடம்பெற்றுள்ள சிவராணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேர் சிவராணி. நாங்க சேலம் வீரபாண்டி வட்டார களஞ்சியம் அப்படிங்கிற CBBO மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல குறிப்பா பெரிய கல்ராயன் மில்லட் உமன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கல்ராயன் மலையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளை வச்சு மலைவாழ் மக்களை வச்சு நாங்க கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அதுல சென்ட்ரல் SFAC மூலமா எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. மில்லட் மிஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல 22 லட்சம் ரூபாய் கிடைச்சது. இதை வச்சு நாங்க என்ன பண்ணோம்னா மில்லட் ப்ராசஸிங் யூனிட் கல்ராயன் மலையில கர்மந்துறையில நடுப்பட்டிங்கிற கிராமத்துல நாங்க போட்டிருக்கோம். இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த சிறுதானியங்கள்லாம் தானியத்தை வாங்கி அதை அரிசியாக்கி மில்லட்டேஷியா அப்படிங்கிற பிராண்ட்ல நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா விற்பனை பண்றோம். அதுல குறிப்பா ONDC மூலமாவும் நாங்க விற்பனை பண்றோம். இன்னைக்கு எங்களுடைய கம்பெனியை பத்தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மன் கி பாத் ப்ரோக்ராம்ல பேசுனது ரொம்ப பெருமையா இருக்கு. குறிப்பா இந்த மில்லட் மிஷன் ப்ராஜெக்ட் மூலமாவும் எங்களுடைய பெரிய கல்ராயன் ப்ராஜெக்ட் மூலமாவும் கம்பெனி மூலமாகவும் எங்களுடைய விவசாயிகள் நிறைய பேர் பலனடைகிறாங்க. எங்க கம்பெனியோட நோக்கமே இன்னும் நிறைய லாபத்தை கொண்டு எங்க மக்களுக்கு டிவிடெண்ட் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இந்த வாய்ப்புக்கு எங்க கம்பெனி சார்பா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக நடைமுறைகளில் மக்களுக்குள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக வாக்காளர்கள் திகழ்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான விருதுகளையும் அவர் வழங்கினார்.
ஊடக பிரிவில் இவ்விருது புதுதில்லி ஆகாஷ்வாணியின் செய்தி சேவை பிரிவுக்கு வழங்கப்பட்டது. அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் ஜெயின் இவ்விருதினை பெற்றுக் கொண்டார். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த V.S. அச்சுதானந்தன் உள்பட 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அமிர்தராஜ், நடிகர் மம்முட்டி, தமிழகத்தைச் சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, மயிலானந்தன் உள்ளிட்ட 13 பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி, டாக்டர் HV ஹண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்னைக்கு எனக்கு பத்மஸ்ரீ கொடுத்து நம்ம பாரத அரசு கௌரவித்திருக்கு. அதற்கு நான் என்னோட அப்பா, அம்மா, குரு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும், என்னோட இன்ஸ்டிடியூஷன் IIT மெட்ராஸ் எல்லோருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், யாரெல்லாம் நான் எந்த வேலை செஞ்சேனோ அதுக்கு எல்லாருக்கும் எனக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேருக்கும், ஃபேமிலி எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா இந்த மாதிரி அவார்டு இன்னும் நாட்டுக்காக உழைக்கணும், நிறைய உழைக்க இருக்கு. விக்ஷித் பாரத் 2047க்காக என் உயிரை கொடுத்து உழைப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்வி பயம் காரணமாக திமுக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து அடுத்த 10 தினங்களில் அறிவிக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழாவை மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று பொதுமக்களிடம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவு மையத்தில் இளம் வாக்காளர்கள் வாக்களித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு செயல் விளக்க வாகனங்களை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் குடியரசு தின பாதுகாப்பு ஏற்பாடாக பார்வையாளர்களுக்கான அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறை தினமான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். சென்னையில் செல்போன் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. குவஹாட்டியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று முன்னிலை பெற்றுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹவுக்ஸை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா 3வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி,
டாக்டர் HV ஹண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.